இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை குணமாக்குகின்றார். அவர் பேய் பிடித்தவராக இருக்கின்றார். அலகையால் அலகழிக்கப்பட்டு தனது பேச்சையும் இழந்தவராக இருந்திருக்கின்றார். ஒருவன் பேச்சிழந்தால் அவன் படும் கஷ்டங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் அவன் செய்கையால் தான் தெரிவிக்க வேண்டும். எனக்கு பசிக்கிறது, அல்லது நான் இங்கு ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டும், அல்லது எனக்கு சட்டை கொடுங்கள் என்பது எதையெல்லாம் நாம் நமது வாயால் சத்தமாக உச்சரித்து கேட்கின்றோமோ அதையெல்லாம் அவன் இழந்தவனாக இருக்கின்றான். ஆண்டவர் அவனுக்கு பேச்சாற்றலை கொடுத்து அவனிடம் இருந்த அந்த தீய ஆவியினுடைய ஆற்றலை, தீய ஆவியினுடைய சக்தியை அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கின்றார். இயேசுவை சந்திக்கும் வரை தீய ஆவியினுடைய கூடாரமாக இருந்த அந்த நபர் இயேசுவினுடைய ஆற்றலால், இயேசுனுடைய கரத்தால் குணமடைகின்றார். இன்றைய நாளிலே நாம் ஜூன் மாதமானது நாம் ஏற்கனவே சொல்லியபடி இயேசுவினுடைய இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதே போல் ஜூன் மாதத்தில் நாம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி தூய கன்னி கார்மேல் அன்னையினுடைய விழாவை சிறப்பிப்பதால் இது கார்மேல் அன்னையினுடைய மாதம் அல்லது உத்திரியத்தின் மாதம் என்றும் சொல்வார்கள். அதே போல் இயேசு சபையை சார்ந்த குருக்கள் அவர்களுடைய நிறுவனரான தூய லொயலா இஞ்ஞாசியனுடைய விழாவை இந்த மாதத்தின் இறுதியில் கொண்டாடுவதால் அவர்கள் இந்த ஜூலை மாதத்தை இக்னேஷியன் மந்த் என்று சொல்கிறார்கள். எனவே அன்னை மரியாளும் அழகையும் புனித இஞ்ஞாசியாரும் அழகையும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நமக்கு தெரியும், அன்னை மரியாளை நாம் பார்க்கின்ற பொழுது அமல உற்பவியான அன்னை மரியாள் அவருடைய காலிலே சாத்தானினுடைய தலையை நசுக்குபவளாக இருக்கின்றார். அதே போல புனித இஞ்ஞாசியார் சொல்கின்றார், சாத்தானை பற்றி சொல்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே one who offers delights deceives you என்று சொல்கின்றார். அதாவது தமிழிலே நாம் சிம்பிளாக டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்கின்றார். நமது அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு கவர்ச்சியான திட்டங்களை பார்த்து அதிகப்படியான லாபத்தை கொடுக்கின்ற விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து விடுகின்றோம். இவையெல்லாம் அழகையின் சூழ்ச்சியால் தான் நடைபெறுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுது தேவையற்ற இழப்புகளை, தேவையற்ற மனக்கசப்புகளை, மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். நாம் எப்பொழுது இந்த மன அழுத்தத்தோடு இருக்கின்றோமோ அப்பொழுதே சாத்தான் நம்மை இன்னும் அடிமையாக்குவதற்கு முயற்சி செய்வான். எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் பளபளப்பாக இருப்பதற்கும் அல்லது ஒரேடியாக வாழ்க்கையிலே பணக்காரர் ஆவதற்கும் நம்மை சோதிக்கின்ற எல்லா வகையான சாத்தானுடைய மாய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய பணியை செய்கின்ற, அவருடைய வயல்வெளியில் அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.